வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு, இது இந்த 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவ கணக்கு புக்கில் எந்த பாடம் இருக்குது, இந்த பாடத்துடைய பயிற்சிகளுக்கான கணக்குகளுக்கான விடைகளை பார்க்கலாமா? பயிற்சி 3.1 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன வீடியோவில். நம்ம பயிற்சி 3.2 பார்க்கலாம். பல்வகை திறனறி பயிற்சி கணக்கு. ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர். அக்கம்பியை கீழ்காணும் வடிவங்களாக உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்? ஒரு சதுரம், ஒரு சமபக்க முக்கோணம். பார்க்கலாமா? பயிற்சி 3ல் ஃபஸ்ட்டில் முதல் சுற்றளவு 36 சென்டிமீட்டர். 4 பெருக்கல் பக்கம் 36, அதாவது அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு. பக்கம் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 36 4 வகுத்தாக்கி 9. ஆக சதுரத்தின் பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர். இது முதல் கணக்கான ஆன்சர். அடுத்து 2ஆம் கணக்கில் சம்பக்கம் முக்கோணம் உருவாகும்போது அந்த சுற்றளவு 36 சென்டிமீட்டர். முக்கோணத்துக்கு வந்து அதனுடைய சுற்றளவு பக்கம் கூட்டல் பக்கம் 36. 3 பெருக்கல் பக்கம் 36 3ஆல் வகுக்கணும். இங்கே வந்து நம்ம சதுரத்துக்கு 4ஆல் வகுத்தோம், முக்கோணத்துக்கு 3ஆல் வகுக்கும் 12 சென்டிமீட்டர் ஒரு பக்கம். அப்போ சம்பக்கம் முக்கோணத்தில் ஒரு பக்கத்தின் அளவு 12 சென்டிமீட்டர். கணக்கு 2, 40 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சம்பக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன? பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணம் வரைஞ்சிக்கிடுங்க. அதனுடைய பக்கம் வந்து 40 சென்டிமீட்டர். இதில் ஒரு முனையில் வந்து ஒரு பகுதி நீக்கப்படுது. இப்போ அந்த 6 சென்டிமீட்டர் நீக்கப்பட்டால் இந்த பகுதியில் 34 சென்டிமீட்டர் வரும். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். 40 கூட்டல் 34 கூட்டல் 6 கூட்டல் 34 சென்டிமீட்டர். 114 சென்டிமீட்டர் இதனுடைய சுற்றளவு. ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைபயிற்சிக்கு செல்கின்றனர். ரஹீம் 50 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும் பீட்டர் 40 மீட்டர் நீளம் மற்றும் 30 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ நடைபாதையிலும் நடக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் 2 சுற்றுகள் நடந்திருந்தால் அதிகமான தொலைவு நடந்துள்ளவர் யார்? எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார்? பார்க்கலாம். ரஹீம் கடக்கும் தூரம் பாருங்கள், 50 பெருக்கல் 4 மீட்டர் 200 மீட்டர். அவர் 2 சுற்றுகள் நடந்தால் கடக்கும் தூரம் 2 பெருக்கல் 200 மீட்டர் 400 மீட்டர். அடுத்து பீட்டர் கடக்கும் தூரம் 2 40 கூட்டல் 30 மீட்டர் 140 மீட்டர். அவர் 2 சுவர் நடந்தால் 140 280 மீட்டர். அப்போ அதிகமாக நடந்தது யாருன்னா ரஹீம். பாருங்கள், 400லேருந்து 280 கழிச்சா 120 மீட்டர் அதிகமாக நடந்திருக்கார். பாருங்கள், ரஹீம் நடந்தது வந்து சதுர வடிவ இடம், பீட்டர் நடந்தது செவ்வக வடிவ இடம். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. பாருங்கள், நீளம் 14 மீட்டர், அகலம் வந்து நம்ம நீளம் வந்து அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். ஆனால் அகலம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், சுற்றளவு 200, நீளம் கூட்டல் அகலம், அதாவது 2 அகலம் 14. இப்போ 2ஐயும் 14 கூட்டும்போது 28 கூட்டல் 2 பேருக்குன்னா 4b 200. இப்போ 4bன்னா 200லேருந்து மைனஸ் 28 172. இந்த 172 வந்து 4b. அப்போ நமக்கு ஒரு b எதாவது அகலம் கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் வகுக்கணும். இந்த 43 மீட்டர். ஆக நீளம் b கூட்டல் 14. இப்போ பின்னு அளவு நம்ம கிடச்சி போச்சு 43 கூட்டல் 14. அப்போ நீளம் வந்து 57 மீட்டர். இப்போ பரப்பளவு கேட்டிருக்கு. பரப்பளவு வந்து L பெருக்கல் b, அதாவது நீளம் என்று அகலம். நீளம் கிடச்சிட்டு அகலம் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். 2ஐயும் பெருக்கணும். 2451 மீட்டர் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா இதனுடைய பரப்பளவு. உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்க. A மீட்டர், தோட்டத்தின் சுற்றளவு வந்து 4 அலகுகள்.
4 × 5 மீட்டர் 20 மீட்டர். இது வந்து என்னென்னா தோட்டத்தின் சுற்றளவு. இப்போ வேலி அமைக்க வந்து ஒரு மீட்டருக்கு 10 ரூபா. அப்போ 20 மீட்டருக்கு 200 ரூபா. இப்போ 2 வரிசை. எத்தனை வரிசை அமைக்கணும்னா 2 வரிசை. அப்போ மொத்த தொகையை 2ஆல் பெருக்குனா 400 ரூபா. மேற்சிந்தனை கணக்குகள் 26 சமபக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. சாரி 20 சமபக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இப்போ வந்து 20 சமபக்கங்கள் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர். இவன் சுற்றளவு என்ன பார்க்கலாம். சமபக்கங்களின் எண்ணிக்கை வந்து 20. அதன் ஒரு பக்கத்தில் ஒன்று வந்து 3 சென்டிமீட்டர். சுற்றளவு ஒரு பக்கத்தின் நீளம் பெருக்கல் சமபக்கங்களின் எண்ணிக்கை. பாருங்கள் 3 × 20 60 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு எவ்வளவு நமக்கு 60 சென்டிமீட்டர். 7 ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் என்ற அகலம். நீளம் வந்து 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர், பக்கம் 10 சென்டிமீட்டர். சதுரத்தின் பரப்பளவு வந்து 10 × 10, அதாவது பக்கம் என்று பக்கம் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுரங்களின் எண்ணிக்கை வந்து என்னென்னா செவ்வக பகுதி ஒரு சதுர பரப்பளவு 800 சென்டிமீட்டர் × 100 சென்டிமீட்டர். பாருங்கள் 8. அப்போ 8 சதுரங்களை உருவாக்கலாம். இது வந்து செவ்வப்பகுதி 800, அதாவது 40 20 பெருக்கணும். இதுக்கு சதுர பகுதி நம்ம ஏற்கனவே பெருக்கி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட நீளம் அதன் அகலத்தில் 3 மடங்கு. செவ்வகத்தின் அகலம் வந்து B, நீளம் வந்து 3 × B. சுற்றளவு வந்து 64, அதாவது 2 × நீளம் கூட்டல் அகலம். பாருங்கள் 64 மீட்டர். 4B = 64/2 32. B = 3 × B 3 × 8. பாருங்கள் 24 24. இப்போ செவ்வகத்தின் அகலம் 8 மீட்டர், செவ்வகத்தின் நீளம் 24 மீட்டர். 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு செவ்வகங்களை உருவாக்க முடியும். அச்செவ்வகங்களின் சாத்தியமான நீளம் மற்றும் அகலம் காண்க. செவ்வகமாக செய்ய வேண்டிய கம்பியின் நீளம் வந்து 48 சென்டிமீட்டர். 48/2 L + B = 24. நீளம் மற்றும் அகலத்தின் சாத்தியமான ஜோடிகள் பாருங்க. 1 23, 2 22, 3 21, 4 20, 5 19, 6 18, 7 17, 8 16, 9 15, 10 14, 11 13, 12 12. இது வந்து கூட்டினா 24 நமக்கு வரணும். வெவ்வேறு செவ்வகங்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 12. சதுரம் ஏயின் பக்கங்களை போன்று 2 மடங்கு பக்கங்கள் உள்ள சதுரம் பியை வரைக. ஏ மற்றும் பியின் சுற்றளவு காண்க. அதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரமும் 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரமும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் எழுதிடணும். ஏக்கு வந்து சுற்றளவு 4 அலகுகள், பிக்கு சுற்றளவு பாருங்கள் 2, அதாவது 4 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரம், 2 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரம். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும். சதுரத்தின் பக்கம் S அலகுகளாக இருக்கட்டும், பின்னர் பரப்பளவு S × S அலகுகள். புதிய சதுரத்தின் பக்கம் 4 ஒரு பங்காக இருந்தால் பக்கம் வந்து 1 × V / 4 அலகுகள். பகுதி 1 × V 4, 1 × V 4, 8 × 8 / 16, 1/6 SS. புதிய சதுரத்தின் பரப்பளவு குறைக்கப்பட்டது 1/16, அதாவது 16 ல் 1. அதான் புதிய சதுரத்தின் பரப்பளவு. 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. அதில் ஒன்று 10 மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும், மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவமாகும். எனில் எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவு பெற்றுள்ளது, எவ்வளவு அதிகம். ஏ வந்து 10 மீட்டர், பி 8 மீட்டர். அப்போ சதுர சுற்றளவு வந்து 4A. 4 × 10 40 மீட்டர். செவ்வக அடுக்கு சுற்றளவு பாருங்கள் 40, 2 நீளம் + அகலம்
நீளம் ப்ளஸ் 8 21 16 21 24 24 2 60 12 மீட்டர். அப்போ எல் வந்து நீளம் வந்து 16 மீட்டர். சதுர நிலத்தின் பரப்பளவு A சதுர அலகுகள் 10 × 10 100 மீட்டர் ஸ்கொயர். செவ்வக நிலத்துக்கு 8 × 12 96. இந்த மாதிரி எழுதிடுங்க. 13 கொடுக்கப்பட்ட வீட்டின் படத்தை உற்று நோக்கி நிழலிடப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பளவு காணுங்க. இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறது வந்து என்ன பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நிழலிடப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பாருங்கள், அரை BH L + B இந்த மாதிரி போடுங்க. 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து சதுர கட்டத்தில் கொடுக்கப்பட்ட மலையின் தோராய பரப்பளவை காண்க. முழு சதுரங்களின் எண்ணிக்கை 11, அரை சதுரங்களின் எண்ணிக்கை 9, 13 முழு சதுரங்களின் பரப்பளவு 13 × 1, அரை சதுரங்களின் பரப்பளவு 9 × அரை 45 11 15.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.